ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க போறா ஐயமரே ஆத்தமரே வணக்கம் ஹலோ ஹலோ ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயமரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாம் மைத்த தருவாங்க அத்தமரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் நிறுத்தி தொலைங்கடா கண்ணில் பூச்சி விழுந்துச்சா மயிறு மயங்கலாம் டேய் அடே ரூம் பாய் மோளக்கடா முண்டை டேய் எவனா தகட வச்சிருக்கான்டா எனக்கு எடுக்கிறேன் இடியா போ இந்த வந்தேன் இடிய போத்துட்டே வந்தேன் வாடா அண்டு போய் பிட்டு படம் தானே பார்த்தேன் உன் முகரை விற்கும் போதே தெரியுதடா அண்ணே 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 மைச்சட் அண்ணே உள்ளூர் தானே கொஞ்சம் வால்யூம் வச்சு நல்லா ஷார்ப் வைங்கண்ணே உன் காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன் 250 கிலோமீட்டர் வந்திருக்கேன் என்னத்தா அது கட்டணம் மாதிரி வர்றீங்க வாங்கோ வாங்கோண்ணா வாங்கோ இடம் இல்லை அப்படியே வீட்டுக்கு போகிறது நல்லது இது நாடக கூட்டமா இல்லை கடல் அலையா இது பூரா என் தமிழனுடைய பெருமை இங்கே நிற்கிறாள் எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருவேன் எனக்கு தெரியும் ஐயா நீங்கள் உட்காந்துருக்கல ஊருக்காரங்களா ஐயா கொஞ்சம் அங்கிட்டு உட்கார நல்லது ஒரு சூத்து ஊற்றி வருவேன் தூக்கி போட்டேன்னா வெதர் அந்த கொஞ்சம் எனக்கு சொல்லக்கூடாது நாங்கள் 2 பேரும் கெட்ட ரோக்கர் பயிலுங்க எக்கோ என்ன எக்கோ வச்சு சார் போய் விதி விதி கிடையாது மயிறு இன்னைக்கு விதி இந்தா ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடியை கொண்டு வரடா கண்டாயம் பண்ண நான் கொண்டு போறேன் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு பெரம்பூர்ல கூட்டம் ரொம்ப கூடி என்னடா இது சார் போய் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கச்சரா 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 கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே நானே நன்னே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ பாடி மகிந்திர மச்சான் வந்த வதம் தடிடுவான் கத்திந்துவோம் பாடி மெங்கடோ மச்சான் பந்த மசதிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடறத விட இல்ல ஏறமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சாரட்டு வண்டி ஓட்டி பெரம்பூர் ஆதி கிழமை வளர்த்த கறி மாட்ட 2 பூட்டிய அரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கிழமை வளர்த்த காரி மாட்ட 2 பூட்டி சாரட்டு வண்டி ஓட்டி பெரம்பூர் கிழமை வளர்த்த காரி மாட்ட 2 பூட்டிய
ஐயனாருடைய ஐயனார் வாசலுக்கு ஏழலமாமா நம்ம ஐயனார் வாசலுக்கு ஏழலமாமா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அலுயர விச்சரம் வாடா அசையாது நீ நாட்டு எங்கருப்பே பிள்ளி புடியருவா அலுயர விச்சருவா அசையாதுடா என் கருப்பு வெள்ளி புடியருவா அலுயர விச்சருவா அசையாது முடியறவா கருமே அசையாது முடியறவா கெட்டவரம் தந்துருமா யசாமி மாடு புடி மாடு கெட்டவரம் தந்துருமாய சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி டேய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஒரு தரண்டிருச்சு உள்ள பெரம்பூர் கிராம இந்த சாமிய கும்பிடு ஊரு திரண்டிருச்சு உள்ள இந்த பெரம்பூர் சாமியை கும்பிட கூட்டம் கூடிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா ஓடு எல்லோ எல்லோ எல்லல மாமா எல்லோ 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 எல்லல மாமா எல்லோ இந்த வயரை பாதுகாத்து என்ன பண்ண போறேன் அவங்க ஜாமான்ல கரெக்டா இருக்கீங்க வாழ்த்துக்கள் புறோம் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அம்மா துப்பாக்கி எடுத்து சுடுங்கம்மா அப்படி சொன்னா நகர மாட்டாங்க எங்க ஆளு கொஞ்சம் சுடுங்க தாய் என்னைய சுடுங்க அப்படி சொல்லுங்கய்யா காவல்துறைக்கு ஒத்துழைப்பு ஐயா இந்த 5 பேத்தை காலி பண்ணுங்கய்யா ஐயா 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 இந்த 5 பேத்தை கிளப்புங்க அப்ப போயிருங்க அப்போ யாருமே இங்க உட்காரக்கூடாது போய் அங்கிட்டு உட்காருங்க அப்போ நாங்க விளையாடுவோம் டான்ஸுக்கார பிள்ளை வேற பாவாடை மூத்திர கவுச்சி அடிக்கும் சில மாட கடையில் வெட்டி கிட்டி தொலைச்சுன்னா வெக்க கெடு இடியாப்பம் அடே அது ஒரு காமெடி கிளப்பி விட்டு போயிட்டாங்க என்னடா வெளியே இருக்கிற இடத்துல கூட அதைத்தான் சொல்றாங்க ஒருத்தர் வெளியே இருந்துக்கிட்டீங்க இடியாப்பம் ஏன்னா இந்த இடத்துல யாரா இடியாப்பம் வைக்கிறாங்க உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்கே இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் அம்பளி கொடுக்குறியா தலையாட்சியில் மனு கொடுக்குறியா எம்கே ராதாகிருஷ்ணன் தீவிர ரசிகர்கள் கிள்ளன்னூர் எம் நண்பர்கள் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 101 நன்றி நன்றி அண்ணே பேர் அன்புகன் இடியாப்பம் இடியாப்பம் இந்த நாடகத்தை எப்படியாவது விடிய வைப்போம் நான் 3 மணிக்கெல்லாம் பேக்கப் ஆயிருவேன் அது வேற விஷயம் பேர் அன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான இவ்வட்டாரத்தினுடைய தமிழகத்தினுடைய விவசாயத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே இடம் மொத்தா மாங்கோட்டை உரிமையா இங்கே வாடா விவசாயத்தை அப்படியே பிடிங்கி தள்ளிடுவேன் போய் அங்கே போய் பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க விவசாயத்தை நக்குற விவசாயிகள் யார் எங்க அப்பா காலத்தோட விவசாயம் முடிஞ்சுன்னு தான் சொல்லுவேன் இப்போ உள்ள இளைய சமுதாயம் விவசாயத்தை பார்க்கணும் எங்கே பார்க்குறேன் எவடா தொடர்ந்து கொடுத்துறேன்னு தெரியும் அப்படியே நாயாத்துறேன் இந்த கிளம்பிட்டால இடியாப்பம் ஐயா இந்த நீங்க உட்காந்துருக்கிறது எனக்கு அப்படியே கீரி மாதிரியே வருது அங்கிட்டு போயிருங்க போ சொன்னா கேளுங்க இறங்க பின்னாடி என் சிங்கமுறை மறைக்குது நீ எங்க உட்காந்துருக்க இதுல 2 பேர் சட்டி ஓடல போ சட்டி ஓடு தலைப்பு லாங் ஓஸ் போ ஏன்னா அப்புறம் டான்ஸோட மருதமணி வரும்போது விளையாடுவேன் அப்புறம் மேலே பட்டுருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது நாங்கள் கிருத்திரம் முடிச்ச பார்ப்போம்னு நாங்கள் 2 பேரும் ஐயா ஐயா நீங்கள் 2 பேரும் என்னையா பஸ் வரணுமா போங்கய்யா அங்கே உள்ள ஆளுக்கு தெரியலங்கய்யா இந்த கொடுமையா எது எப்படி இருந்தாலும் இந்த இரவு நேரத்திலே தமிழகத்தினுடைய தமிழன் வாழக்கூடிய கலைகளை பூரா வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே பசித்தோருக்கு
ஒருவேளை சோறு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். எம்கேஆர் இங்க வாரு. ஏத்தாய் நீ நாடகம் பார்க்க வந்தியா ரேசரிசி வாங்க வந்தியா? இங்க வாரு. சாக்கு போர்வை அடுத்த வருஷம் கட்டில் பேத்துரு வந்து வச்சிரு. இந்த குடுமையா அண்டவா உன்னை போட்டு நோண்டவா. இடியாப்பம் இந்த 4 பேத்துக்கு எறும்பு சாப்பிச்சு போட்டு விட்றான். இவங்க நாடகத்தை கருத்து போறாங்கண்ணா. ப்ரோ போதும் ப்ரோ, இடியாப்பம் போதும், எனக்கு ஒமட்டுது, அப்பங்க போய் சொல்லுங்க. ஓசு கப்ளிங். உண்மையிலே பரீட்சை ஆரம்பிச்சு முடிஞ்சு லீவு முடிய போகுது. அதான் பிரச்சனையா. இங்கே வர வீடியோ இங்கடா இருக்கிற கவட்டுக்குள்ள வச்சு ஆளு கண்ணங்கரையா இருக்கேன். நீக்குறோம் ப்ரோ, ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. மணி பரீட்சை முடிஞ்சு இந்த பரீட்சையிலே எத்தனை அந்த பத்தியா அதே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாதிரி. ஐயா அவர் மேலே ஒரு கணேசி போல கேஸ் போட்டு விடுங்க. நான் சொல்லி திருந்துறது இல்லை. அதே காவல்துறை அதிகாரி ஐயா யாரும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே உலக நாடுகளில் 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. கைதட்டலாம். இரவு நேரத்திலே ஒரு வீர பெண்மணி இங்கே காவல்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய அந்த தாயை எம்கேஆர் வணங்குறேன். ஆத்தா வணக்கம். அவர் 4 பேர் மேல கேஸ் போடணுமா? என்னை அப்பையிலேருந்து இடியப்ப தம்பி இடியப்பம் சொன்னா அடுப்பு அமர்த்தி வரும்டா. அண்ணே இல்லையாப்பா? ஏலே போடா மயிர், என்ன கப்ளிங்கி? நான் தான் கப்ளிங் ஓசை கிளப்பி விட்டுவேன். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பையலுக்கு பூரா 10 பேர் சேர்ந்து பேசிட்டு போகிறாங்க. நான் நிற்கிறேன், எனக்கு தெரியல என்னையா அவங்க. கப்ளிங்கன்னா என்னடா, ஓசுனா என்ன? எம்கேஆர் நம்ம ஊர் நாடகத்துக்கு வந்து சொன்னார். போய் டீச்சர்கிட்ட கேட்டாங்க. டீச்சர் கப்ளிங் ஓசனா என்ன? அது லீவ் போட்டு ஒரு மாதிரியாக புருஷனை கூப்பிட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. 2 பேரும் ஓசையும் கப்ளிங் ஆராய்ச்சி பண்ணுறது. ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டான் இல்லைண்ணே. நீக்குறக்காரன் கூட வந்துட்டேன் பொத்து. உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு இரவு வணக்கத்தை சொல்லி, குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தீர்கள். தாய் தகப்பன் அவருடைய கடமையை நிறைவேற்றிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே விளம்பர பலகையில பார்த்தா ஆண் மாணவர்களை விட பெண் மாணவிகள் தான் அதிக மார்க் பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்க. ஆம்பளை பையன் உரம், பொம்பளை பிள்ளை மூத்திரத்தை குடிங்க, புத்தி வரட்டும். ஏனே நீ டீ வைக்கிறது சரியில்லைண்ணே, இங்கிட்டு வா, கூட்டம் குறைஞ்சோன்னே வீணே, நான் உனக்கு காசு தர்றேன், நீ நல்லா இருக்கணும், தம்பி உன்னைய காப்பாற்றி விடுறேன், அங்கிட்டு போயிடாத. ஏன்னா வெதறில் மீச்சு போடுவா இருட்டுக்குள்ள. ஆனால் இந்த இரவு நேரத்திலையும் அவருடைய தொழிலை வைத்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய எங்கள் அண்ணனை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் அண்ணே. நான் தர்றேன் காசு. உனக்கு 1000 ரூபா வேணுமா? 2000 வேணும். அவன் கருத்து போடுவான்டா, அவன் கெட்ட ரோக்கறாவன் ஏய் விடுறான்டா. இதில் பொம்பளையால் ஊரம் புருஷனுக்கு சோறு ஓட்டுதே நாடகத்துக்கு வந்தியாத்தான். ஹலோ மேடம், உங்களை தான். இங்கிட்டு பூரா 60 65 வயசு இருக்கு, எம்புட்டு பூ வச்சிருக்க. பெரிய நயன்தாராவா? ஆனால் பெண்கள் மேக்கப் போட்டு தான் எங்கேயும் போகணும். ஆனால் கீக்கப்பு கூட போடாதவன் ஆம்பளை. கீக்கப்பு என்றால் சட்டி பொத்து. மாங்கோட்டை உரிமையாவுக்கு தெரியாட்டா அங்கிட்டு போய் வண்டி ஓடுவேன். வண்டி ஓட்டு என்ன பண்ணுவேன்? வண்டி ஓட்டு என்ன பண்ணுவேன்? யானையை சூம்புவேன். கப்ளிங் வாசு இடியாப்பா எதுனாச்சும் ஒன்று நம்ம ஆளு கிளப்பி விட்டுருவாங்க. முதல் அப்படித்தான் ஒன்று கிளப்பி விட்டாங்க. சீச்சி சீரனு சீச்சி இந்த அண்ணன் டிவிக்கு தான் தீச்சட்டி எடுக்கிறியா? உண்மையிலேயே இதுல வீட்டுக்காரம்மா பால்ட்டு. நீ நைட்டு இருந்தா என்னை பாடாப்படுத்திட, காப்பி தூக்கிட்டு போடான்ட்டு. விதி விதி கிடையாது, தலையெழுத்து. ஏலே சுக்கு காப்பி கூட ஜாமியாடத்தில் தப்பிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நேரத்தில் ஜாமி இறக்கேன் பாரு. அப்போ ஒரு ஆள் கள்ளப்பருப்பு மேலே காண்டா விளக்கு இருந்ததை மறந்துட்டேன். அந்த ஆள் மங்குன்னு தவி அந்த காண்டா விளக்கு ஒரு பொம்பளை தலையில் விழுந்துருச்சு. அவன் புரிஞ்சு செருப்படுத்த அடிச்சு அப்புறம் பருப்பு அள்ளிட்டு போனேன். என்ன வியாபாரம் ஓடும்? உலகத்தில் நான் உண்மையை பேசக்கூடிய ஒரு பப்புன். எல்லாமே கலப்படம் தான். என்னடா நாட்டு மாட்டு பசுமாட்டில் கொண்டு போய் டெல்லி கிரு மாடு காளையை தவ விடுறேன். அந்த காளையை பார்த்தா டோல்கட்டு கம்பி மாதிரி இருக்கு. அதை பிடிச்சி விடுறதுக்கு 7 பேர் சாக்கியை ஏற்றுறேன். டொங்காஸ் அப்படித்தான் ஒரு ஆள் ஒல்லியா மருதமணி மாதிரி பிடிச்சி விட்டுருக்கேன் காளையை. அவனை உள்ள கொண்டு போயிடுச்சு. கிச்சு கிச்சு கிச்சு.
சிச்சுக்க மயிர் மாதிரி இருக்கும் பாரா. ஏன் எல்லாமே கலப்படம் அந்த உலகத்தில். யூரியாவில் பொட்டாசா கலக்கிறேன், குருணமந்த கலக்கிறேன், ஒட்டு கொய்யா, ஒட்டு சப்போட்டா, ஒட்டு தென்னைன்னு கலந்துருச்சேன். ஆனால் உலகத்திலே கலப்படம் இல்லாத நம்ம காப்பாற்றின ஒரே ஒரு பொருள் பெற்ற தாயினுடைய பாலை தவிர உலகத்தில் எல்லாமே கலப்படம். உலகத்தில் பெத்த தாய் தகப்பனை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாதுகாக்க மறந்துடாதீங்க. எங்கள் அம்மா முத்துவள்ளின்னு ஒரு வீர பெண்மணி இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன்னு கிடையாது. அந்த மாதிரி உங்கள் தாய் தகப்பன்லாம் என்னுடைய தாய் தகப்பன் நினச்சி எம்கேஆர் வணங்குறேன். கண் கலங்க விட்டுறாதீங்க ப்ரோ. நீ பிரிப்பேடு விளையாடு, எவ மூத்திரத்தையும் குடி, நோ ப்ராப்ளம். ஆனால் பெத்த தாய் தகப்பனை கலங்க விட்ட என்றால் நீ செய்த அதே செயலை ஓம் பிள்ளை செய்வான். இதான் உண்மை. இந்த 4 பேரும் ஆத்தாப்பன கேட்காத கேள்வி அப்பாயும் கை தட்டுறாங்க. வாடா சூடத்தை பற்றி சத்தியம் போட சொல்லுவேன். இது நல்ல கேள்வியேன். நம்ம அப்படித்தான், எங்கள் அப்பாவை நான் அப்படித்தான் பேசினேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ஏ ராதா என்னப்பா அந்த ஆட்டை பிடிச்சி கட்டுறா, ஏய் வேலை மாதிரி பாருப்பா, இவன் வெண்ணமையை திருந்த மாட்டான்டா மயிருமையை, நானே கட்டுறேன் அப்படின்னு அவர் கட்டிடுவார். அப்படித்தான் நானும் பேசினேன். ஆனால் அப்பாவுடைய அம்மாவுடைய பாசம் இப்போ தெரியாது, இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தாய் தகப்பனுடைய யாரும். உண்மையத்தையும் சொல்கிறேன், நான் பேசினேன் ஆனால் இப்போ பேச மாட்டேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கே இல்லை, அம்மா சொன்னால் அந்த விசேஷத்தை கேளுங்க, அந்த சொன்ன வேலையை செய்யுங்க. ஏ சரவணா, இங்கே வேணா சரவணா இருக்கேன். சரவணா அந்த பக்கம் நீ வருவானா? ஏ சரவணா அந்த கடைக்கு போயிட்டு கோதுமை வாங்கிட்டு வாடா. ஏ போமா, டோனி இறங்கி புழக்க போறாரு. ஆமாம், டோனியை அவுட் பண்ணதே இவங்கதான். தலைன்ட்டு அந்த ஆள் மிரண்டு பதட்டப்பட்டு அம்பிட்டு மேட்சும் தோத்துட்டு இப்போ ஐரோப்பியா போயிட்டார். அங்கே போய் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் பெத்ததாயதை போய் சொன்னால் யாருமே கேட்கறது கிடையாது. பெத்ததாய போய் போன் அடிக்கும் போது எரிச்ச மசராத்தியா இருக்கு. ஆனால் லவ்வர் அடிக்கட்டேன், சட்டியெல்லாம் கிளப்பேன். அங்கிருந்து அடிக்க, ஏ அஜய் என்னடா, ஏ இடியட் எனக்கு ஒரு மாதிரியா ஒமட்டுதுடா. அப்படியா, நான் போட்ட டொக்காச. ஆனா அந்த பிள்ளைய நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். இங்கிருந்து போன் அடிச்சு கேட்பேன், ஏய் ஓ எச்சிய குடுற, நான் 2 நக்கு நக்கிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், காதலிங்க, காதலிப்பது தவறு என்று சொல்லை, ஆனால் காதலித்தாலும் உங்க தாய் தகப்பன் சமூகத்தோடு கல்யாணம் செய்யும். அதே இல்லை கைதட்ட ஆளு பூரா வயசான இல்லாத எதுக்கு தட்டுற? நீ செகனட்டில் கப்ளிங் ரெடி பண்ணுறியா? இல்லை தெரியாம கேட்குறேன். இளவட்டம் பூரா அப்படியே இருக்கேன், நீ இப்படியே தட்டிய. இந்த காலத்தில் நம்மெல்லாம் ஆபாச வீடியோ பார்க்குறோம் ப்ரோ. திஸ் வாஸ் அந்த காலத்தில் பிட்டு படம்னா என்னென்னா, மாடு தவறுத, மாடு அங்கே தவறுனா வீட்டில் இங்கே தவிடுவான். ஒவ்வொருத்தருக்கும் 14 பிள்ளை 15 பிள்ளை. திஸ் வெரி வெரி ட்ரில் அண்ட் ஒர்க். என்ன இதே வேலையா இருந்திருக்காங்க? வேலையா தான். ஏன் அந்த காலத்தில் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் பெருங்கொண்ட சாதனை. மாடை பார்த்து கிடையாதுடா மடப்பலை. இந்த காலத்தில் பொழுதுபோக்குக்கு 100 நாள் வேலை, அந்த காலத்தில் பிள்ளை வைப்பது தான் 100 நாள் வேலை. இன்று அட்டையை பதிஞ்சா பேங்கில் காசு வரும், அங்கே பொட்டையை பதியணுமா? கொய்யாப்பழம் டேலை காலி தூமியை குடிக்குமே. என்ன வேலை வார்த்தை வீசிக்கிட்டே இருக்கே, என்ன நக்கல் பண்றியா? காசை வெட்டி போட்டுருவேன். ஆர் இளையராஜா டிரைவர், காவேரி நகர் அன்பாலயத்துக்காக 200. நம்ம காவேரி நகரா வந்துட்டானா இளையராஜா? 500 தரமிட்டேன், 300 நீ ஆட்டையை போட்டியாடா? காது ஏழை இடியப்பான், இடியப்பத்தில் குருணம் தள்ளி போட்டுருவேன். ஆனால் அதை நான் அந்த வீடியோ பார்த்தேன். அச்சான் உன் தெருவில் வர்றாங்க, இடியாப்பா ஆக்கிட்டு போவேன், இடியாப்பா ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இதையும் டெண்டாக்கி வர்றதே இந்த தமிழன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கப்பலிங்க வசையும் கொண்டு போயிட்டாங்க மாநாடு வரைக்கும். இதில் வச்சுக்கிட்டு உட்காந்து பார்க்குறத விட இங்கே நின்று பெரிய பெரிய குடும்பத்திலிருந்து வந்து பெரிய பெரிய வேலையில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நின்று இந்த கலையை ரசிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் பொழைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு வந்தால் அப்படியே இருக்கலாம். திஸ் சென்றால் நீர் கட்டு சட்டி கசிவு, ஒன்றுக்கு எந்திரிக்க முடியாது, பேம்பஸ் மாட்ட வேண்டும். எங்கள் நாடகம் வந்தால் அதே தான். அதனால் ஒரு சாங் பாடுவோமா? சாரு போய்
விதி விதி கிடையாது. நீ மை செட்டா இல்லை கருது வண்டியானே தெரியலையே. நல்ல சார் போயினே. பம்பாம் இடியாப்பம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்தான் சாமி, இருமுடிய தலசம் வந்தோம் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டோம் வாரா. அடே மொட்டை மொட்டை டேய், மாலையெல்லாம் போட்டுக்கிட்டோம் வாரா. அந்த மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். இடியப்பம் பம்பா ஓரம் கமன் பாய் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். யதாய் அந்த மண்டில இப்படி சந்தனம் தடவுத்தா. நீ தங்க கொண்டுகிட்டு வாரா மொட்டை மண்டை, நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம், நீ தங்க கொண்டுகிட்டு வாரா. நாங்க நிம்மதியா வாழத்தானா போறோம். குஜு 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 பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இடியப்பம் கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை, கொல்லிமலை என் ராலிமலை என் பிறகு மலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. ஐயப்பா அந்த அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா. அதே ஊருக்கு இப்போ முதல்ல 150 பேர் 200 பேர் ஊரில் மாலை ஓடுவாங்க. ஊரே சுத்தமாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் மாலை ஓடுறேன், எதிர்த்து வீட்டுக்காரன் விரால மீனை போட்டு வாஜலில் சுரண்டிக்கிட்டு இருக்கேன். கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா. பக்தி என்பது ஒரு மனதோடு எந்த ஒரு ஜாமியாக இருந்தாலும் வேண்டும்னா நீங்கள் எத்தனை ஜாமிக்கு மாலை ஓடலாம், எத்தனை ஜாமிக்கு நேர்த்தி கடன் போடலாம். ஆனால் குலசாமி மட்டும் மறந்து விடக்கூடாது. உங்கள் பாட்டைங்க கும்பிட்டு குலஜாமியை மறந்துடக்கூடாது. குலஜாமியை மறந்து விட்டு மற்ற ஜாமியை வீட்டில் வச்சேன்னா உனக்கு அதை சொல்லுகிறேன், நான் பரம்பரை கோடாங்கி ஆவன். அதே உண்மை. குலஜாமியை கும்பிடணும். இடியாப்பம் அவன் போக மாட்டாங்க. அவன் இங்கே இந்த இடியப்பத்தை ஊச வைக்காம போக மாட்டேன். தம்பி ஒரே ஒரு விஷயம் பேசாமல் இருங்களா. இடியப்பம் இடியாப்பம் இடியாப்பம். ஆனால் இவன் இடியப்பம் வச்சான்னா பஸ்ஸில் ஏறி வரும்போது ஊசி போயிடும். முண்டை வாலியை தூக்கி ஏறிவேன் சிக்கிக்கிறான். வாழ்த்துக்கள் சட்டி ஓடுங்க. அப்புறம் சாமி பக்தியை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இந்துக்கள் கலாச்சாரத்திலே இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு சாமியும் துடியான தெய்வம். இதே இந்த ஊரை எடுத்துக்கிட்டால் எங்கே சொன்னாலும் இந்த வீரம்மா காளியம்மன் கோயிலும் இங்கே இருக்கக்கூடிய வாட்டாருடைய ஐயனாரும் வளர்த்தாரப்பேன் இந்த வீர மகாமுனி இதெல்லாம் உலக நாட்டுக்கே தெரியுது. அப்போ இந்த பெரம்பூர் சாமி துடியான தெய்வம். இதில் என்னென்னா இந்த ஆத்தாவுக்கு சட்டி எடுத்து ஆடுற பொம்பளைகள்லாம் ஆடு கிடையாது மாடு. இருங்க ப்ரோ, முதல்ல எங்கள் அப்பத்தாலாம் சட்டி எடுத்து விளையாடும். ஐயா சட்டி கிடையாது. அதெல்லாம் உங்கள் மைண்ட் வாட்சை கேட்ச் பண்ணிடு. தீச்சட்டி எடுத்து ஆடும்போது அருள் பிடிச்ச உடனே 2 கையில் நம்மட்டு ஊதிய தடவை வாங்கி அது சட்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். இப்போ அப்படி கிடையாது. சட்டி எடுக்கிற ஆள் 50 கிலோ வேப்பங்குலையை கையில் வச்சுக்கிட்டு சட்டி அமர்ந்து சாம்பலாக பறக்கும். ஆனால் நான் நடிப்பேன். சரி, அப்படி தான் ஒரு இலவட்ட பையடான் சட்டி எடுத்து சட்டி தீ பிடிச்சி லாவுது, மூஞ்சி மசுரெலாம் பிடிக்குது. அவன் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிளவி முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் தள்ளி போன்னு சொல்ல முடியாது. அவன் அது 1 மணி நேரம் ஆச்சு. அங்கனே ஆடினேன், கையை பார்க்க பொத்து போச்சு. ஒரே ஒரு விஷயம், சாமி ஆடுவது புண்ணியம், சாமி ஆடுவர்களை முன்னாடி இருந்து மறைப்பது மகா பாவம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த ஐயா உள்ள வர சொல்லு. ஐயா உள்ள வாங்க, லேசா கிட்னியை கிளச்சி பார்ப்போம். நாடகத்தை கருத்துப்படாத மிஸ்டர் லாங் கப்ளிங். வேணாம் பேச்சுக்கு சொன்னேன். ஏன் பெட்டியில் ஏறி வர்றது என்ன படிக்கட்டா? என்னடா பெரிய இந்த கிருவானந்த வாரிய சிசியம் பாரி. பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன் தாயே, சமீபத்திலே ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் தான் அதை ஆரம்பிச்சு விட்டேன். ஓம் சக்தி கரெக்டாக சொல்கிறேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவன் போல பக்தியோட போ, ஆத்தா வேலுக்கிட்ட குத்திரமுட்டேன். காட் இஸ் கிரேட். அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டு ரைட்டு. ஆனால் அதில் அள்ளிட்டான்டா அவன் ஆள் முடுக்கானா இருக்கேன். இந்த பொம்பளை வரான், டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். அவன் காய்ச்சப்பாட்டில் குதிச்சுட்டான், டிரைவர் அம்மா டிரைவர். குத்தாட்டம் போடுவதற்கு சாமியை கட்டவில்லை, சாமி அருள் பாலிப்பதில்லை. உங்கள் குடும்ப கஷ்டத்தை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு எந்த பொம்பளையால ஆம்பளையால சாமியை கும்பிட்னேன்னா அந்த சாமி நீ கும்பிட்ட நேரத்தில் உன் வீட்டில் வந்து காட்சி அளிக்கும். இதே உண்மை. ஐயா 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 இந்த பாடியை தூக்கிட்டு போங்கய்யா. விழா கமிட்டி என்ன விழா கமிட்டினா நீ வர்றேன், நீ உள்ளே போயிட்டே இருக்குது. என்ன மேடையா லாஜாடா? அவர் அங்கே தள்ளி விடுங்க ப்ரோ. அதே மாதிரி ஓம் சக்தி எந்த சக்திக்கு நீங்கள் மாலை ஓடுங்கத்தான். பயபக்தியோடு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டி போய் உட்காந்து வண்டியில் போயிட்டு வாங்க. ஏன்னா டிரைவர்ன்றது லேசான ஆள் கிடையாது. ஓட்டுநர்கள்லாம் யார் தெரியுமா? நம்மளை பாதுகாக்கக்கூடிய எல்லா கருப்பனுக்கு சமம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும். வாகன ஓட்டியத்தையும் சொல்றேன், டிரைவரே இல்லையா அந்த ஊரில்? நீ டிராக்டர் ஓட்டுவ, நீ முங்கு வண்டியா? என்ன வண்டி ஓட்டுவ? இப்போ எதுக்குடா கை தூக்குன? சரி வீட்டில் உள்ள வண்டியை ஓட்டு. அதே 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 சிங்கம் சாரா இல்லை. நாடகத்தை நிறுத்தி போனாமடா, காலையில் டிவி கட்டணும்டா. இப்படி ஒரு இதா எல்லாரும் ஒரு மனதோடு ஓம் சக்திக்கு போகும்போது ஆத்தா இன்னைக்கு சொல்கிறேன், செஞ்சதப்ப திரும்ப செய்யாதீங்க. டிரைவர் பூரா பக்தியோடு சூடம் புருதி 4 வீலுக்கு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு உள்ளே இருக்க குடும்பம் பூரா நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுத்தா ஓம் சக்தின்னு சொல்லிட்டு தான் சூடத்தை பற்ற வச்சு அமர்ந்ததுக்கப்புறம் வண்டி எடுக்கிற டிரைவர்லாம் உண்மையிலே சும்மா கிடையாது. நீ என்ன பண்ணுற? டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா குத்துப்பாட்டா போடு. அவன் பொண்டாட்டி விட்டு 5 நாள் ஆச்சு, அவனும் வாடகை தர மாட்டேன்னு குத்துப்பாட்டை போட்டேன். எல்லாம் காயுதுன்ட்டேன். கடைசியில் மொத்த பேரை காய போட்டுருவேன். டம்முன்னு வண்டி சாஞ்சு பூரா காஞ்சு அதில் ஒரு பொம்பளை செல்ஃபி எடுத்து வைக்கிது. இந்த வருடம் சக்தி குறை வைத்து விட்டால் மைத்த பிடுங்கிட்டா. நீ இது பண்ணிவிட்டு. ஆனால் ஆண்கள் பூரா எப்பயுமே மாலை ஓட்டு போகும்போது பாரு ஒருத்த முகத்தில் ஈயாடாது. சொந்தக்காரன் பூரா கத்துவேன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்றேன். இந்த இருமுடி கட்டி போறவன் கத்த மாட்டேன். யாரவிட ஏன்னு கேளு, இவனுக்கு செஞ்ச மொய் பூரா வந்திருக்காது. பூரா பெருமை ஆப்பிளும் குட்டை பிஸ்கட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நினச்சிக்கிட்டே வெற்றிவேல் முருகனுக்குன்வேன். இவன் 60 ரூபா தான் வந்திருக்கு. 60 ரூபா. இதில் என்னென்னா இந்த பசு பிடிச்சி போகிற ஆம்பளைகளுக்கு பூரா ஒரே ஒரு டென்ஷன் தான், இந்த புயல் இல்லைன்னு வை கிரு கொண்டுருவேன். டிரைவர் கொண்டு போய் காட்டி வருவேன். டிரைவர் சாமி கட்டாங்க, என்ன சாமி அவன் மண்ட காயுது சாமி. அப்படியே ஒவ்வொரு ஆளும் அப்படி கை பிடிச்சிட்டு அப்படியே பல்மனக்குது இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே டிரைவர் சீட்லேருந்து பின்னாடி வரைக்கும் வருவேன். எவனாவது பாக்கெட்டை உடைக்கிறானா? கடைசியில் ஒரு ஆள் புயலை உடம்போது அந்த ஆள்கிட்ட உட்காந்துருவேன். ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமாக மாலை ஓட்டு வர்றீங்க? நான் 12 வருஷம் சாமி. எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பரம்பரையாக மாலை ஓட்டு வர்றோம். அப்படியா? புயலை ஓடுறீங்களே பொத்துறாதா? அவர் உட்காது ப்ரோ உட்காது. நான் இடத்த மாற்றி மாற்றி வைப்பேன். எங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன், மூக்கில் வைப்பேன், சுறுச்சுருன்னு இருக்க வெதரில் கூட வைப்பேன். அப்படியா? எனக்கு ஒரு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சாமி ஓசி கொடுப்பார். இவன் அரை பாக்கெட்டை தட்டுவேன், ஆண்டுவேன். அந்த சாமி அப்படியே படுக்கிறவன் பழனியில் போய் எழுப்பிவிடுவாய். புயலை போடுவதும் தண்ணி அடிப்பதும் பெரிதல்ல. ஒவ்வொருத்தரும் திருந்தி வாழ வேண்டும். பிறவி என்பது ஒரு தடவை. இந்த ஒரு பிறவியிலே சுதாரித்து பொழைச்சிக்கிட்டு இன்னார் மயம் இப்படி வாழ்ந்தான்னு பேர் எடுத்துட்டு போனாத்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா புகழ் போல் வளரும். சமீபத்திலே ஒரு போர் நடந்தது, அக்கப்போர், இடியாப்போ.
ஆனால் அந்த போரில் இவங்களை பூரா விட்டுருந்தேன் தம்பிகளை 10 பேர் இடியப்பை வச்சு பாகிஸ்தானுக்காரில் கொண்டிருப்பாங்க. அவங்க துப்பாக்கி எடுத்து சுட வருவாங்க, இவங்க இடியாப்பா அவங்களாம் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இவங்க இடியப்பை வச்சு கொண்டுருவாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்து எந்த நாடுகளும் மிரளவில்லை. இன்னைக்கு சொல்கிறேன், இந்தியா பார்த்து பயப்படல, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடும் பயப்படுது. யார்? ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கருமல் பிறந்த தங்க மகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே. இதே உண்மை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியல. இந்த கிட்டல அப்துல் கலாம்ன்றானே வளைய கடை வச்சிருக்காரான்னு வாக்குது பொம்பளை ஊரா. அவர் வளைய கடை வைக்கல தான் அப்துல் கலாம்னு லோன் தருவார். நீ லோனை வாங்கி வை, லோனுக்காரன் வந்தவனே அடுப்புக்குள்ள தலையை வச்சு படு. ஆனால் அப்படி சொன்னீங்களே சாமி இடியாப்பா ஏலே இது நாடகமா இது என்னடா இடியாப்பம் இவ்வளவு தூரம் வந்து என்னடா இன்னும் 700 ரூபா கூட தேரலை. நான் எப்படி அன்பாலயத்தில் மக்களுக்கு கஞ்சி ஊற்றி இந்த கலையை வச்சு காப்பாற்றேன். கீரனூரா கிரனூரா? ஐயா நான் பொய் சொல்ல மாட்டேன். என்ன போட்டிருக்கு பாருங்கய்யா, கிரனூர் தான் நான் போட்டிருக்கு. அந்த எழுத நாளை கூப்பிடுவேன், நான் 1000 ரூபா தரேன், ஓடிடு. என்ன எழுதுற கப்ளிங்லாம். கீரனூர் பள்ளத்துப்பட்டி மதியழகன் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு 501 நன்றி. என் அன்புறவர்களே, ஏவுகணை நாயகன் தான் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த அம்மா என்னமா சொல்லுது? என்னத்தா கூட்டம் போயிருமுன்றியா? நான் போயிட்டா எல்லாம் போயிரு, நீ காசை தர்றியா? ஓடிரு மேடம், நீ வீட்டில் போய் படு, கொசு ஊற்றி பொறுத்தி வரையும் படுக்கிறியா? இந்த கூட்டம் போற வந்தது இந்த டூர் நம்பர்ஸ் தான். பப்புன்னு டான்ஸ் முடிஞ்சுனே ஓடிடும். அப்போ நீ விடிய விடிய உட்காந்துட்டு அப்படியே வீதியில் எஞ்சாமி போயிடதான் போய். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. சுத்தியம்பட்டி அன்பு உறவுகளே வரிய கவனிக்க வேண்டும். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. கேமரா தென்பாண்டி ராமன் நாடு மொட்டை மண்டை தெய்வ சுடர் அப்துல் கலாம். பிள்ளையா இல்ல ரோபவாடா? ஒரே மாதிரி குதிக்கிறேன். மின் மீது கனகே பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார். மின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அட பேக்கரும்பு அவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் நல்வாக்கு நீ கூறையா, நான் கலாம் அவரை பார்த்து வாரே. அப்படி கைதட்டணும். தமிழனுக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழன் அப்துல் கலாம். நான் தமிழன், நான் கைதட்டுகிறேன். கைதட்டா அப்துல் கலாம் ஐயா அவங்க அப்பா அம்மாலாம் பல லட்சம் கட்டி படிக்க வைக்கல. அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பை தொடங்கினார் அப்துல் கலாம். அரசாங்க வேலையில் சேர்ந்தார். இந்த உலக நாட்டுக்கே பயங்காட்டி இன்னைக்கு ஒரு வீர தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்துல் கலாம். ஆனால் நம்ம என்ன செய்வேன்? காசு திமிர எடுத்து பிள்ளை லேஜா தவக்கும் போதே அவன் பேசுகிறேன், அம்மா அப்பா. அவங்க அப்பா கூப்பிட்றாரு, ஏய் சுகன்யா மையன் ஆஃபா சொல்கிறான், மஞ்ச வேணை வர சொல்லு, பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி விடு. எவ்வளோ பீஸ் கேட்குறான்? 35,000. பரவாயில்ல, கிட்னி ஆற வச்சு தரேன்.
ஒரு 6 மாதம் மையம் படித்தவொடனே பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்பேன், உங்கள் மையம் என்ன படிக்கிறாய்? ஏன் சொல்கிறான் 82,000 செலவு பண்ணியிருக்கேன், ஏன் சொல்கிறான். 1 வருஷம் ஆச்சு, மையம் என்ன சொல்கிறான்? பி சொல்கிறான். 1.5 லட்சம் செலவு. கடைசியில் 8 லட்சம் செலவு. என்ன சொல்கிறான்? பள்ளிக்கூடத்துக்கு போலேன்னு சொல்கிறான். மையத்தை புடி நக்கிடுத்துறான். அதே கைதட்டலாம். காசை கொடுத்து கல்வியை விலைக்கு வாங்க முடியாது என் அன்பு தமிழ் உறவுகளே. கோடிக்கணக்கில் காசு வச்சு தன்னுடைய பிள்ளை ஏசி காரில் போனா அவன் படிக்க மாட்டேன். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டு தொழில் செய்யக்கூடிய விவசாய மகன் 100க்கு 100 எடுப்பானே. இதுதான் உண்மை. எதுக்கு ஊன்ற 108 ஓட்டுனியா? எடியாப்போ எந்த நேரத்தில் நீ 100 ரூபாய் வாங்கினியோ 100 ரூபாய் தாண்டலே ப்ரோ. பாவண்ணா ஸ்ரீ கறிக்கடை கிள்ளனூர் எம் செல்லத்துறை சார்பாகவும் எம் இளையராஜா சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 501. இங்கிட்ட என்னமோ ஆப்புன்னு எழுதியிருக்க. சோப்பு கருப்பனை கொண்டு வந்து இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய சாமியெல்லாம் பெரம்பூரில் நிப்பாட்டி விட்டு நாடகத்தை தொடங்குறேன். இங்கே உண்மையிலேயே கருப்பனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த காளியாத்தா எல்லா சாமியும் இந்த ஐயனாரும் துடியாக இருந்துச்சுன்னா குதிச்சு ஆடி வரும். பூரா ஜாமியார் ஆள் பூரா லேசாக நெளிப்பையே விடவே மாட்டேன். இன்றைக்கி போக முடியாது, சுற்றி லாக். ப்ரோ யார் வந்தாலும் மசத்தை பிடிச்சி இழுத்துங்க, கிளப்பி விட்டுறேன். ஆமாம், ஏய் கிளப்பி விட சொன்னேன், வேறு மாதிரி சொல்கிறேன். என்ன இல்லை, கிளப்பி விடு சொல்கிறேன். நோ பிட்டு நோ ஒன்லி அதிரடி சாமி. இதில் என்னென்னா ஆம்பளையால் ஆடணும். தெய்வம் இருக்குங்கய்யா, சாமி இல்லாமல் நீங்கள் எல்லாரும் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், நாடக உலகத்தில் என் தெய்வம் காளிமுனியா இல்லைன்னா நான் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எம்கேஆருக்கே அத்தனை எதிர்ப்பு, அத்தனை பேர் செய்வனை வச்சுருக்கேன். இது சாமி தாண்டா இது ஒன்றுது. காளிமுனியா பிள்ளாப்பைய சாமி 600 வருஷம் உடம்பரம் தான் படுக்க. ஆனால் நீங்களும் வேண்டனால் நீங்கள் நினச்ச காரியம் நடைபெறும். இதே உண்மை. உங்களுக்காகத்தான் சாமி கூப்பிடுவேன். நாங்கள் பரம்பரை கோடாங்கியா எந்த ஊர்லேயும் சாப்பிட மாட்டேன். 8 வருஷம் ஆச்சு, எந்த ஊர்லேயும் சாப்பிட மாட்டேன். ஏன்? நீங்கள் நல்லா இருக்குன்றதுக்காக சாமியை கூப்பிட்றேன். ஆம்பளையால் ஆடும்போது உள்ளாடைகள் போட்டு விட்டு ஆடு. உள்ளால போடாமல் மங்குன்னு குதிக்கிற அதை ஒருத்தையும் பிடிச்சிக்கிட்டு என்ன மூங்கி கம்பு இங்கே ஊண்டி வச்சுருக்காங்க. மூங்கி கம்பு கிடையாது, முள்ளங்கி கம்பு. பொம்பளையால் ஆடும்போது நல்லா சேலையை சொருகிட்டு ஆடுத்தா மங்குன்னு குதிச்சுட்டு ஒரு ஊரில் அப்படித்தான் புரிஞ்சு அறுவலை தூக்கிட்டு வந்துட்டேன். உன்னை யாரா சாமி அழைக்க சொன்னான்? ஏய் சாமி வந்தால் நல்லதுன்ட்டேன் நான். நல்லது, அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்கலாம்னு நினச்சேன். இவன் ஆடி என்னை கேவலப்படுத்தி விட்டால் நம்ம மசத்தை பிடுங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாமி ஆடுங்க. வயசு பயிலுக இடியப்பத்துக்கு என்ன சொல்ல, மாவை நன்றாக பிணைய வேண்டும். பிறகு கிரிச்சு பிடிச்சா உருட்ட வேண்டும். கல்லுக்குள்ளே வைத்து புளிய வேண்டும். இடியாப்பம். வயசான ஆளுக சாமி ஆடுனா இளைஞர் பூரா ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ளே வாட்ஸ்அப் தளம் வைத்து குறுப்பிலே பேசிவிட்டு அவர்களை பிடித்து ஒரு செவத்தில் சாத்து வச்சு தண்ணி கொடுங்க, செவனப்பு கொடுங்க, பவுண்டா கொடுங்க, என்ன வேணா கொடுங்க. ஆனால் இளவட்டம் பூரா எங்கே வைப்பானா சாமி ஆடும்போது வயசு பிள்ளையத்தையும் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு ஊரில் அப்படித்தான் 3000 பேர் ஒரு பிள்ளையை அமைக்கிட்டாங்க. ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். என்னையா அது ஊருன்னு பார்த்தா அவர்தே அமுக்குனவர். அப்புறம் அவரை காலை பிச்சு பிராயில கோழி மாதிரி எடுத்தாங்க. இது நடைமுறையில் நடக்கிறது. இங்கே சாமி இப்போ குதிக்க போகுது. மைசூர் சூப்பர். இந்த சாமியோட அருளோடு அடுத்த வருஷம் நீ ஆடிக்கார் வாங்கணும், நான் தெருவில் தெரியணும். பெரம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத வீரமகாளியா. வீரமகாளி தத்துரமா இருக்கிறாள் ஐயா. பெரம்பூர் மக்களை எல்லாம் காக்குறாரையா. பெரம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரே தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா
தான் பெரம்பூர் மக்களை எல்லாம் பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா. பெரம்பூர் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி போரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. இந்த சாமி போரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகருப்பா 18 படிகருப்பா 18ஆம் படியா அழகு மலை எல்லைய விட்டு பெரம்பூருக்கு வந்துதான நேராச்சியா. பெரம்பூர் கிராமத்திலே பத்தியுடன் கும்பிட்ட சாமி வீரம் குறையலையா. சாமி போரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. இங்க உள்ள சாமி போரா வீரம் குறையலையா. இடியாப்பம் பெரம்பூர் சரி ஐயனார் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக பெரம்பூர் சரி ஐயனார் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக 2001 அன்னதானத்துக்கு வழங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, மறக்க மாட்டேன். பெரம்பூர் அன்பு இளைஞர்களே, நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. எம்கேஆர் அன்பாலயம்ன்ற ஒரு ஆதரவற்ற இல்லம். ஏதோ நாடகத்திலே கூத்தாடி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு கஞ்சி ஊற்றுறேன். இது விளம்பரம் அல்ல. என்னுடைய தம்பியில் பூராம் தீய பழக்கத்தை மறந்து நீங்கள் நல்லா இருக்கும்போது 10 பேர்த்துக்கு நீங்கள் கஞ்சி ஊற்றின நீங்கள் தானே என் கேப்டன் விஜயகாந்த். அவங்க பாதம் தொட்டு வணங்குறேன். ஏன்னா கோமாளி வேஷம் போட்டு ஏதோ கூத்தாடி கஞ்சி ஊற்றுறேன் நான் பெரிய ஆள் அல்ல. நான் நாடக உலகத்தில் வரும்போது 21 வருஷமாக முன்னாடி ஊரில் செம்பரியாடு மேட்ச் வந்தேன் எம்கேஆர். நான் படிக்கலைங்கய்யா. இன்றைக்கி எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் எனக்காக படிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வைங்க. நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று, உடம்புல எந்த வியாதியும் உங்களுக்கு வரக்கூடாது. யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. நிம்மதியாக காய் வயிறு கஞ்சி குடித்தாலும் சொந்த வீட்டில் குடிச்சு நுடக்குங்கய்யா. நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். அப்போலேருந்து இந்த 10 பேர் தான் இது பண்ணுறீங்க. அங்கிட்டு பூரா கேரளாவா என்ன ப்ரோ இவ்வளோ தூரம் பேசி பருப்பு வேகலையே. இந்த வாரு எங்கே உட்காந்து எடுக்கிற விழா கமிட்டிலாம் இங்கே இல்லையங்கய்யா. ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க வங்காளி விழா கமிட்டி தானே. நீங்கள் உள்ளே போய் பொம்பளைட்ட உட்காருங்க. நீ எல்லாத்தையும் வெட்டி விட்டு நீ போய் மண்டி ஓடு. செட் அமைப்பாளரா அங்கே ஓட்ட இங்கன்னு எடுக்கக்கூடாது. தொண்டியில் கொண்டு போய் எடு. நன்றி. பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்தி என் தம்பி யாருன்னே தெரியலையே. இடியாப்பம் ரைட். இடியாப்பம் பாய்ஸ் இவங்க போக மாட்டாங்க. என்ன இடத்திலும் புனரக்கூடிய மதிமரியாதைக்குரிய பெரம்பூர் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வாட்டாரமுடைய ஐயனார், ஸ்ரீ வளத்தாரப்பன், ஸ்ரீ வீரமகாளியம்மன், ஸ்ரீ வீரமகாமுனி தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கோயில் மமந்துள்ள சிங்கார கலையரங்கில் பெரம்பூர் கிராமத்தார் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தி இந்த சாமிகளை கும்பிட்டாலும் பக்கத்தூர்லிருந்து நாங்களும் இந்த பெரம்பூர் கிராமத்துக்கு வருகிறோம் என்று வருகிறந்த வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய ஒரு பைந்தமிழ் செல்வி. மேக்கப் போட்டு மட்டாத்தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ உள்ள போனீங்கன்னா அண்ணன் கரையரன் 16 ஓட்டு அடிக்கணும். அதுக்கு பக்கத்திலே ஒருத்தர் படுத்து கிடப்பேன் மருதமணி. இவங்கெல்லாம் மேய்க்கிறது நான் தான். என் அன்பு சகோதரி
துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா? ஆத்தா இப்ப என்சில எம்ஏ ஏன் பதற? எம்ஏ படிச்சா மெடிக்கல்ல வேலை பார்க்க வேண்டியதானே. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருங்கொண்ட ஒரு சின்னத்தவளை, வயிறு மட்டும் 7 டன்னு. அன்பு மச்சான் எங்க அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டை டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுடிய கலையரசு பின்பாட்டு இசையை அமது பெருங்கொண்ட ஒரு பிறகு திண்ணி இலச்சவன் இடியாப்பம். இடியாப்பம்லாம் எம்பட்டு அன்னைக்கெல்லாம் 50 இடியாப்பம் சுட்டு கொடுத்தாங்க. தின்னுட்டு குசி விட்டு போயிட்டேன். கிச்சு கிச்சு பெருங்கொண்ட நல்லா திம்பேன். என்னப்போ ஒரு சுப்பு அரிசியை திம்பேன். ஆனால் எந்த சேரும் சேராது. இனிமேல் நான் தான் ரீப்பரில் அடிக்கணும். என்னடா இடியப்பம் இடியப்பம் யாரா இவங்கள கழிச்சு போடணும்டா. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள். பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தெய்வத்தின் சாட்சியம்மா. நன்றி. மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையுடைய குமரன் கோயில்பட்டி அண்ணன் சந்திரன் அவர்கள் மிருகத்தை சிவர். சந்திரா அந்த ஆடுறவருக்கு ஒரு சென ஊசி போட்டு கொடுப்பா. என்ன ஆட்ட ஆடுற பெரிய பிரபுதவ டான்ஸ் கம்பெனி 7 வருஷம் இருந்து பயிற்சி பெற்றமே. போங்க ப்ரோ. ஐயா பின்னாடி இருக்க ஆளு கல்லு இல்லையா? க்ளோஸ் பண்ணுங்களேன். வேற மாதிரி பண்ணு ஐயா. காவல்துறை ஐயா, இந்த அவரை ஏதாவது பண்ண முடியுமா? இந்த ஒரு ஆள் ஆடி 80 பேர்த்துக்கு நாடகம் தெரியலங்கய்யா. ஏதோ உங்க கண் சூட்டை பாருங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. நரேன் சார் உள்ள
வேற எப்போ பார்த்தாலும் அதையும் கேட்குறேன். நல்ல பொம்பளையா கேட்குறாங்க சார். அவனைத்தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வரணும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்களது புதுகை கே சாந்தார் அவர்கள் ஆள்ரவுண்டை இசைப்பார். சாந்தார் போட்டிருக்கிறதுல சாந்தார்னு என்னது? சாந்தார். ஏய் நான் ஜாம்பார்னு சொன்னேன். அந்த புட்டே சேர்றான். இது திமிரு மயிறு தானே? சரி சரி விடு. அண்ணே நகைச்சுவை பண்ணது. சூப்பர் போதும். இதுக்கு மேலே அடிச்சா கண்ணு வச்சுருவாங்க. இங்கே வாப்பா. நல்ல நமிதா மாதிரி குத்தாட்டம் போடுறேன். இங்கே வா. உன்னையத்தையும் தேடிக்கிட்டு எங்கிட்டு வா. பேர் என்ன? சத்திவேல் அவர்கள் சீந்தாளம். சத்திவேல் இங்கே வா ப்ரோ. இங்கிட்டு வா. ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் தான். உங்களை இன்னைக்கு தானே பார்க்குறேன். நல்லா இருக்கணும். இந்த வயசில் தாளம் போட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். ஒரு பாட்டு பாடுறேன். அதுக்கு லேசாக அடிச்சு விட்டு போங்க. ஏய் இடியப்போம் இவங்கிட்ட எதுவுமே பேச முடியாப்பா. காட்டி கொடுத்துருவாங்க ப்ரோ. நான் நல்ல மெலோடி பாட்டா பாடுறேன் உனக்கா. போவ எடுத்து ஒரு மாலை தம்பி. நீ நீர்மலை அடி அடிக்காத. உன்னைய சொல்லும் போது நக்கர நக்கர நக்கரான்ட்ட. இப்போ அடிக்கிறார் பெரிய ட்ரம்ஸ் சிவமணி. இருங்க ப்ரோ. வா. போவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. இன்னும் பஸ்ஸில் ஏறவே இல்லை. வண்டி பாட்டே படிக்கல ப்ரோ. வேற உனக்கு தகுந்த மாதிரி பாரு. அந்த காலத்து பாட்டு. ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே கணபதி. நீ பஜனைக்கு போடுறாளா? கண்டுபிடிச்சிட்டேன். மாடு புடி மாடு. பஜனைக்கு பிள்ளையார் கோயிலில் சுண்டலை வைக்கும்போது போடுறாள். அதே பார்த்தியா? கணபதி. பழைய அத்துட்டேன். என்ன பாட்டு படித்தாலும் ஆளுமா டோல் படித்தாலும் இதே தான். கண டோலுமா. வாழ்த்துக்கள். நகைச்சுவைக்காக சொன்னாலும் இந்த வயதிலையும் உங்களுடைய திறமையை எம்கேஆர் பாராட்டுறேன். இந்த முகத்தை யூடியூப்பில் காமிக்கிறதுக்காகத்தான் இங்கே உங்களை கூப்பிட்டது ப்ரோ. இவானே எதுவும் பயப்படாது. வீட்டுக்கு நம்ம நல்லா இருக்கா இல்லை? இல்லைன்னா ஒரு சின்னதை கட்டி வைக்கிறேன். சின்ன கப்ளிங்க கட்டி வைக்கிறேன். முடியாட்டாலும் மண்டையில் முட்டு. அடே மாங்கொட்டை உரிமையா எண்ணத்தன் உணத்தனா தாலு விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன். ஓதம் 70 டன் ஆயிடும். இந்த தண்டி அப்புறம் இழுத்துக்கிட்டே எடியாப்பா. இல்லை அடுப்பு வேகதான்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்பப்போ சட்டியை கறிக்கிட்டேன். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, அருமையான பொம்பளை பிள்ளை. வெரி வெரி நல்லா அடிப்புக்கு நல்லா இருக்கும். சூப்பர் பொம்பளை பிள்ளை. சிமெண்ட் மூட அல்லும். சிமெண்ட் மூட ரெண்டுமே கம்பெனி பிராண்டு ப்ரோ. ஆனால் அவனு அதில் எவனோ ஒரு காத்தட்டை அள்ளி கக்கூசை பூசியிருக்கேன். சிமெண்ட் அள்ளினவனை கண்டுபிடிக்கிறேன். செவரொட்டி நல்லாயிருக்கும். கரையான் புத்து டூ. என்ன பண்ண பொழுதன்னைக்கு விரட்டி அடுத்தவன் போட்டாடின முண்டை. புரிஜியம் புதுக்கோட்டை பஜானில் அப்படியே நிற்கிறேன். தேன்றாட்டு கொட்ட மாதிரி டெய்லி வீடியோ பார்த்துறேன். வீடியோ பார்த்துட்டு என்ன நெருங்கி தொடுறாங்க. அவனை வெட்டாம விட மாட்டேன். ஆனால் மாற்றவே மருதமணிதான். நான் நேக்கா தொட்டுவேன். மருதமணிக்கு ஒத்த கண்ணு ஒளியில் தெரியாது. கம்பு கூட்டு நினச்சி மடுவை தொட்டுருவேன். நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தானே. ஓகே ப்ரோ. எங்களது புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்சர் காமிக்கு. ஜெயா அண்ணா நகர் ஆண்டாளு ஐநாபுரம் கோபாலு ஐசிய புலை எடுக்கிறான்டா தண்டாளு. அவன் ஐசிய புலை எடுக்கிறான்டா தண்டாளு. அவளை தண்டால் எடுத்துட்டு அவனால் இழப்பு தாங்க முடியல. முடிச்சிட்டேன். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து 13 நாள்களாக மண்டி ஓட்டு தொடர்ந்து விளக்குமாறு குச்சியை வைத்து கடுமையான வார்ம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகின்ற காலை மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள
மருதுடைய ஐயனார் வளர்த்த காளை. அந்த காளையின் பெயர் ஏ மருதமணி அவர்கள். அந்த காளையை ஒரே முனப்போடு அடக்கிய திருவன்று வளவரக்கூடிய வீரர்கள் கள்ளிச்சேரி காளிமுனியாண்டி கோயில் வீரர்கள். காளையும் சிறந்த காளை, வீரர்கள் சிறப்பான வீரர்கள். மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தமும் இந்த சிரிப்பும் கைதட்டு இருக்கிற வரைக்கும் தான் எங்க அண்ணனுக்கு எனக்கும் ஊர்ல பேர். நீங்க இதெல்லாம் குறைச்சிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் அறந்தாங்கி பச்சாண்ட வெள்ளரி பஞ்சு வைக்க போயிடும். இது இடியாப்பம். அந்த இந்த இடியாப்பத்துக்கு ஸ்ட்ரைக் பண்றேன்டா. என்னத்த ஒளி ஒளி உண்மையிலேயே கப்ளிங் இருங்க ப்ரோ. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சவுண்ட் சர்வீஸ் திருமுருகன் சவுண்ட் சர்வீஸ் பெரம்பூர். திருமுருகன், நான் உனக்காக நான் பாட்டு போடுறேன், நான் சும்மா கிடையாது. எங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பேச்சுக்காக உன்னை நான் சிரிப்புக்காக பேசுவேன். உன்னுடைய தொழில் சிறந்து வழங்க வேண்டும். அப்படி நீ பெரிய ஆள் வர பார்த்து 4 பேருக்கு கஞ்சி ஊற்ற மாட்டியா தெய்வமே. நான் பாடுறேன். திருமுருகன் மைசட்டு இதுதாமா, பட்டி தொட்டி வாங்குத பேர்தாமா. திருமுருக மைசட் பெரம்பூர் சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு. திருமுருகன் மைசட்டு இதுதாமா, பட்டி தொட்டி வாங்குத பேர்தாமா. வாழ்க வாழ்க திருமுருகன் மைசன், வளர்க வளர்க திருமுருகன் மைசன். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் பெரம்பூர் கிராமத்தார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் சோத்துப்பாளை டி வேலுமையில் மகன் டிவி ராஜேந்திரன். முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டை எங்கள் நாடக அமைப்பாளர் டிவிஆர் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் எங்கள் டிவி ராஜேந்திரன் புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர்களை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து அழகு பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு மகா எங்க வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமரம்தான் படுக்க. உடமரத்து முள்ள யாரும் ஒத்த முள்ள எடுக்க முடியாது. 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலை. கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும், இப்படி டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் விதி எங்க அம்மா பிறந்த ஊர் இடியாப்பம். இடியாப்பம் கிடையாதுடா, இழுத்து விட்டு போயிடாங்க ப்ரோ. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் MK ராதாகிருஷ்ணனாக இருந்த என்னை எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் அழைத்த பெயர் 3 எழுத்து MKR. MKR பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். தாங்க முடியாட்டா ஓன்ட்ட கொடுக்கிறேன். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. வீரமா காளியம்மே, இங்கிட்ட என்னமோ காலேஜை காணாமல் இருக்கு. என்னண்ணே அண்ணே அண்ணே, இது என்ன போட்டிருக்கு? கருப்புடையான்பட்டி சங்கர் மண்டையர். மட்டையரா? மட்டையர் மேல நம்ம போட்டிருக்க போகுது. என்ன போகுது? காலே வர்றத படிச்சிடறேன், வரும்போது படிக்கிறேன். நன்றி, போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம உங்க குலஜாமி அருளோடு நீங்க எல்லோருமே
நல்லா இருக்கணும். ஹலோ